கண்ணனும் பலராமரும் சாந்தீபனி என்ற குருவிடம் கல்வி கற்றார்கள். இருவரும் 64 நாட்களில் ஆயக்கலைகள் 64 கற்று முடித்தார்கள். குருகுல வாசத்தை பூர்த்தி செய்து கொண்டு கிளம்பும் போது குருநாதரிடம், உங்களை குருவாக அடைந்ததை எங்கள் பாக்கியமாக கருதுகிறோம். உங்களுக்கு நாங்கள் குரு தட்சணையாக என்ன தர வேண்டும் என்று இருவரும் கேட்டார்கள். அதற்கு குரு, கண்ணா, உங்களை போன்ற ஒரு மாணவன் கிடைக்க நானல்லவோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நீயும் பலராமனும் மாணவர்களாக கிடைத்ததே எனக்கு பெரிய தட்சணை என்று சாந்தீபனி பதிலளித்துக் கொண்டிருக்கையில் அவரது மனைவி, சுவாமி, ஒரு நிமிடம் என்று அவரை உள்ளே அழைத்தாள். அறைக்குள் வந்த அவரிடம், சுவாமி, கண்ணனிடம் குரு தட்சணை வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். இந்த பலராமனும் கண்ணனும் 64 நாட்களில் 64 கலைகளையும் கற்றிருக்கிறார்கள். எனவே இவர்கள் அசாத்தியமான செயல்களையும் சாதிக்கும் வல்லமை பொருந்தியவர்கள். எனவே இறந்து போன நம் குழந்தையை மீட்டு தருமாறு அவர்களிடம் கேளுங்கள் என்றாள். கண்ணனால் இதனை செய்ய இயலுமோ இயலாதோ என்ற ஐயத்துடன் வெளியே வந்த சாந்தீபனி, கண்ணா, 12 வருடங்களுக்கு முன் நான் என் குடும்பத்தோடு கடலில் குளிக்கச் சென்றிருந்த போது என்னுடைய ஒரே மகன் கடல் அலைகளால் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தான். அவனை உன்னால் மீட்டு தர முடியுமா என்று கேட்டார். மகா குருவே, உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? உங்கள் மகனுடன் திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கண்ணன் கடலரசனை காண புறப்பட்டான். கடல் அரசனிடம் அந்த சிறுவனை பற்றி கண்ணன் கேட்டபோது, பஞ்சஜனன் என்ற ஒரு அசுரன் கடலுக்குள் இருக்கிறான், அவன்தான் அந்த சிறுவனை விழுங்கி இருப்பான் என்று கை காட்டினான் கடலரசன். உடனே பஞ்சஜனனோடு யுத்தம் செய்து அவனை வீழ்த்தினான் கண்ணன். பஞ்சஜனனின் எலும்புகளால் உருவானதுதான் கண்ணன் கையில் ஏந்தி இருக்கும் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு. அவனது வயிற்றுக்குள் கண்ணன் தேடினான். ஆனால் சாந்தீபனியின் மகன் அவன் வயிற்றில் இல்லை. அடுத்து வருணனிடம் சென்ற கண்ணன் சாந்தீபனியின் மகனை குறித்து வினவ, அந்த சிறுவன் யமலோகத்தில் இருக்கிறான் என்றார் வருண பகவான். யமலோகத்துக்கு சென்றான் கண்ணபிரான். தன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து கண்ணன் சங்கநாதம் செய்தவுடன் யமன் கண்ணனின் திருவடிகளில் வந்து விழுந்தான். பரந்தாமா, என்னை தேடி நீங்கள் வர வேண்டுமா? அழைத்திருந்தால் நானே வந்திருப்பேனே என்றான். தன் குருவின் மகனை குறித்து கண்ணன் கேட்க, இங்குதான் இருக்கிறான் என்று சொன்ன யமன் அவனை கண்ணனிடம் ஒப்படைத்தான். அந்த சிறுவனை சாந்தீபனியிடம் அழைத்து வந்து குரு தட்சணையாக சமர்ப்பித்தார் கண்ணன். அப்படியே முடிஞ்சா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.